கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாட்களிலே செய்திகளை படித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வசித்துவிட்டு செய்திக்கு நாம் தொடர்வோம். தீமோத்தேயு என்ற மனுஷனை குறித்து இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 16:1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறேனே. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தீமோத்தேயு, அந்த சொல்லுக்கு அர்த்தம் தேவனுடைய மகிமை. தேவனுக்கு மகிமையாக ஊழியம் செய்வது எப்படி? அந்த கேள்விக்கு ஒரு விடை தீமோத்தேயு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம். ஆக இந்த மனுஷனை குறித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும், அது தேவனுடைய சித்தமும் ஆகும். தீமோத்தேயு குறித்து சில காரியங்கள் இன்றைக்கு பார்ப்போம். தொடர்ந்து பல காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அவன் உத்தம குமாரன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது என் குமாரன் என்று அழைக்கிறான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பிரியமான குமாரன் என்று அழைக்கிறான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உத்தம குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். இப்படியாக குமாரன், உத்தம குமாரன், சுவிசேஷத்தினாலே பவுல் பெற்றெடுத்த மகன் என்று அவனை குறித்து நாம் சொல்லலாம். சின்ன ஆசியாவில் பிறந்தவன் தீமோத்தேயு. அவனுடைய பெற்றோரை குறித்து பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலே அப்போஸ்தலர் 16:1 அதன் பின்பு அவன்னா பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கலப்படமான திருமணம், கலப்படமான தம்பதிகள், அவர்களுக்கு பிறந்த மகன் தீமோத்தேயு என்று நாம் கூறலாம். யூத ஸ்திரீ தாய், தகப்பனோ கிரேக்கன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவனை எப்படி வளர்த்தார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. எப்படி அவன் வளர்க்கப்பட்டான், யார் வளர்த்தார்கள், அவன் எப்படி சீஷனாக மாறினான் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக காணப்படுகிறது. அவனுடைய வளர்ப்பு எப்படி என்று பார்த்து விடுவோமா? 2 தீமோத்தேயு எடுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும்
தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அவனை ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்த்தவர்கள் தாயாரும் பாட்டியம்மாவும் 2 பேரும் வளர்த்தார்கள். சிங்கிள் பேரண்ட் என்று சொல்வார்களே, பெற்றோர்களே ஒருவர் மட்டுமே குமாரனை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு தனிப்பட்ட நபராக இருந்து தீமோத்தேயுவின் தாய் அவனை வளர்த்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாட்டியம்மாவும் சேர்ந்து வளர்த்தார்கள் என்று சொல்லி நாம் பொருள் கொள்ளலாம். தனிப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஒருவேளை சில சமயங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு உங்களுக்கு மட்டுமே பொறுப்பு இருக்கிறது என்று எண்ணலாம். அல்லது கணவர் சரியாக செயல்பட மாட்டார், இணைந்து நிற்க மாட்டார், பிள்ளை வளர்ப்பில் அவருக்கு பொறுப்புணர்ச்சி கிடையாது என்றெல்லாம் எண்ணுவீர்கள் என்றால் தீமோத்தேயுவினுடைய வளர்ச்சியை எண்ணி பாருங்கள். அவனுடைய அம்மா பாட்டியம்மாவை குறித்து எண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் நல்ல பிள்ளைகளை வளர்க்க உங்களால் கூடும். காரணம் வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. ஆக ஆண்டவரை கிட்டி சேர்ந்து அவருடைய திவ்ய பலனை உங்களுடைய வாழ்க்கையில பெற்று பிள்ளை வளர்ப்பிலே கூட ஆண்டவருடைய பலனை, ஆண்டவருடைய சத்துவத்தை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. ஜான் வெஸ்லி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய சகோதரன் பெயர் சார்ல்ஸ் வெஸ்லி, தாயார் பெயர் சூசன்னா வெஸ்லி. இந்த சூசன்னா வெஸ்லி அவர்களுக்கு 19 பிள்ளைகள். 19 பிள்ளைகள். கணவர் சீக்கிரமாக கடந்து சென்று விட்டார். இந்த 19 பிள்ளைகளையும் வளர்த்தது சூசன்னா வெஸ்லி, தாய்க்காரி. ஜான் வெஸ்லி பெற்ற நாட்களிலே ஒரு போதகராக மாறினார். சார்ல்ஸ் வெஸ்லி பாடலாசிரியராக அவர் திகழ்ந்தார். தனிப்பட்ட அளவிலே தெய்வ பலத்தோடு, தெய்வ கிருபையோடு, தெய்வ பிரசன்னத்தோடு பிள்ளைகளை சூசன்னா வெஸ்லி வளர்த்தார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே அறிகிறோம். ஆக தீமோத்தேயு நன்றாக ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்க்கப்பட்டவன், லிக்கோனியா என்ற இடத்திலே ரட்சிக்கப்பட்டவன், விருத்தை சேதனம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே? 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:3. அவனை பவுல் தன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். விருத்த சேதனத்திற்கு எதிரானவன் பவுல். விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்லி எருசலேம் மாநாட்டிலே தீர்மானிக்கப்பட்டதாக முந்தின அதிகாரத்திலே பார்க்கிறோம். தனிப்பட்ட தீர்மானம், மாநாட்டு தீர்மானம், அதன் அடிப்படையில் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட கடிதம், இதெல்லாம் அறிந்திருந்த பவுல் விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். கல்ச்சரல் காம்ப்ரமைஸா? இது ஒரு கலாச்சார சமரசமா? எப்படியோ பவுல் தனக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். பவுல் வேதத்துக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். எதற்காக? மேன் ப்ளீசர், மற்றவர்களை பிரியப்படுத்தத்தக்கதாக ஊழியஞ்சியை கூட்டிக் கொண்டு போகிறேனே, அனாவசியமான தகராறு ஏன் என்பதை தவிர்க்கத்தக்கதாகவும் இப்படி பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அது தவறு. விருத்த சேதனமல்ல, விசுவாசமே முக்கியம் என்று அறிந்திருந்த பவுல் அதையே மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஒழிய இவனே அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப சமரசம் பண்ணுவது என்பது தப்பான காரியம். அவனை பின்பற்ற முடியாது. நாம் பவுல் ஒரு தடவை சொல்வானே, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி முடியவே முடியாது. பவுனுடைய வாழ்க்கையில் பல பாவங்கள் வருங்காலத்தில் நான் பார்க்க போகிறோம். அவனை பின்பற்ற முடியாது. இந்த உலகத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நாமெல்லாம் சமரசம் பண்ணுகிறோமா? காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோமா? நம்முடைய பேச்சிலே, நம்முடைய போதனையிலே, நம்முடைய நடத்தையிலே சமரசம் பண்ணுகிறோமா? தேவையில்லையே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமாக இருக்கும், பிரீதியாக இருக்கும். மனுஷருக்கு பயந்து கண்ட இடங்களிலே இடத்திற்கேற்ப வேஷம் போட வேண்டியது தேவையில்லை. பச்சொந்தி போல, அது சுவரில் இருந்தால் வெள்ளையாக இருக்கும், மரத்தில் இருந்தால் பச்சையாக இருக்கும், இன்னும் மண்ணிலே தரையில் இருந்தால் அது ப்ரௌன் கலரில் இருக்கும். இடத்திற்கேற்ப வேஷம் போடுதல் அது ஒரு விசுவாசிக்கு தகுதியான ஒரு காரியம் அல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்படி எண்ணியிருப்பான். எப்படி எண்ணியிருப்பான்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே தான் போடுகிற வேஷத்திற்கு காரணங்கள் சொல்லலாமே. அவன் 1 கொரிந்தியர் 9:19 முதல் என்ன வாசிக்கிறோம்? நான் ஒருவருக்கு அடிமைப்படாதவனாய் இருந்தோம். அடிமைப்பட்டுட்டானே. நான் ஒருவருக்கு அடிமைப்படாதவனாய் இருந்தோம். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். தேவையில்லையே, எல்லாருக்கும் அடிமையாக்க வேண்டிய தேவையில்லையே.
இயேசுவுக்கு அடிமையாக இருந்தால் போதுமே, அவர் நடத்துவார. அவருடைய புத்தி, அவருடைய சக்தி, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை எல்லாம் கிடைக்குமே. கர்த்தர் பார்த்துக் கொள்வாரே. அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணது அவருடைய வேலை அல்லவா? சரி, அடுத்த வசனத்தை பாருங்க, 20. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், தேவையில்லையே. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன் என்று சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்பேற்பட்ட காம்ப்ரமைசிங் லைஃப், இப்பேற்பட்ட சமரச வாழ்க்கை ஒரு பரிசுத்த விசுவாசிக்கு, ஒரு ஞானமுள்ள விசுவாசிக்கு, ஒரு ஆணித்தரமான விசுவாசிக்கு அவசியமே இல்லை. எங்கே கேடு வந்துருமோ அல்லது பிரச்சனை வந்துருமோ என்னும் சொல்லிடுவாங்களோ என்று அடுத்தவர்களுக்கு பயந்து அவர்களை பிரியப்படுத்த விருத்த சேதனம் பண்ணினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே அநேகருக்கு முன்பாக ஒரு இடரலாக ஆகிவிட்டான் பவுல். அப்படி வருங்காலத்தில் அவன் செய்யக்கூடாது. செய்தவர்களையும் அவன் கலாத்தியர் 2 கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம். பிறகு நாம் மீதியை நாம் கவனிப்போம். ஆனால் பாருங்கள், இந்த தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணினான். இன்னொரு சீஷன் அவனுக்கு உண்டே, தீத்து, அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக பவுல் செய்த காரியம் தவறு. அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. விருத்த சேதனம் அல்ல, விசுவாசமே முக்கியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எப்படி பெறுகிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக தீமோத்தேயு ஒரு உத்தம குமாரன். வேதம் சொல்லுகிறது, வேதம் கூறக்கூடிய சாட்சி, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு காலத்திலே அழைக்கப்படத்தக்கதாக அதற்கு இலக்காக இலக்கணமாக தீமோத்தேயு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம்? உத்தம குமாரர்களாக வாழ்கிறோமா? நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க வேண்டுமே. ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா சாட்சி? நிச்சயமாக சொல்வார். உத்தம குமாரர்களாக நாமும் ஜீவித்தால், நாத்தான் வேலை பார்த்த ஆண்டவர் சொன்னாரே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அந்த சாட்சி நமக்கும் அவசியம் அல்லவா? ஆண்டவரால் கூட சாட்சி பெறத்தக்கதாக உண்மை உத்தமமாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக தீமோத்தேயு உத்தம குமாரன். இரண்டாவதாக உண்மையான சீஷன். அப்போஸ்தலர் 16:1. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஏற்கனவே அவன் சீஷன், பவுலுடைய சீஷத்திற்கு உட்பட்டவன் அல்ல. ஆண்டவருடைய கிருபையினாலே பவுலின் உபதேசத்தில் அவன் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கும். ஆனால் அவன் சீஷத்துவத்தில் வளர்ந்தது கர்த்தர் அவனை வளர்த்து வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான சீஷன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 22 முதலாக பார்க்கும் பொழுது அவன் சீஷன், உண்மையான சீஷன். அது மட்டுமல்ல, நற்சாட்சி பெற்றவன், மற்றவர்களுடைய நிந்தைக்கு அப்பாற்பட்டவன் என்றெல்லாம் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த 2வது வசனத்திலே அப்போஸ்தலர் 16:2 பார்க்கும் பொழுது அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தீமோத்தேயு வாழ்ந்த சூழ்நிலை ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல, அது ஒரு மோசமான சூழ்நிலை. அது ஒரு கலாச்சார சமரசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மோசமான ஒரு சூழ்நிலை, அது பாவம் நிறைந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஒரு சீஷனாக வாழ்வது, அதுவும் ஒரு உண்மையான சீஷனாக வாழ்வது அபூர்வமான ஒரு காரியமாகும். என்ன சூழ்நிலை? இந்த சூழ்நிலை குடும்பத்தின் சூழ்நிலை. என்ன குடும்பம்? தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் ஒரு கிரேக்கன். அந்த காலத்தில் கிரேக்கனை கிறுக்கன் என்று அழைப்பார்கள். அப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலை. இரண்டாவதாக யூத சமுதாயம், அவர்கள் புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறவர்களை அருவருத்தார்கள், வெறுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஊழியக்காரர்களே அவ்வப்போது தகராறு பண்ணிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு வாழ்ந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே தன்னை உண்மை உத்தமாக காத்துக்கொள்வது அவனுக்கு பெரும்பாடு, பெரும் பிரச்சனை. அந்த காலத்திலே கொள்கை ரீதியிலே கூட அவர்களுக்குள்ளே, ஊழியக்காரர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தன. அதையெல்லாம் தீமோத்தேயு பார்த்து கொண்டே இருந்தான். அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் வந்து அவ்வப்போது இவர்களுக்கு இடையூறு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தீமோத்தேயு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பரிதாபமான பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே உண்மையான ஒரு சீஷனாக உருவாவது கடினமான ஒரு காரியம். இருப்பினும் கர்த்தரை நம்பி அவரை திடனாக கொண்டு வாழக்கூடிய தீமோத்தேயுவுக்கு எல்லாமே சாத்தியமாக இருந்தது. உண்மையான சீஷன்.
உண்மையான சீஷர்களாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சீஷன்னா யாரு? எப்படிப்பட்டவர்கள் சீஷர்களாக அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், சீஷன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மத்தேட்டேஸ் என்ற வார்த்தை. இந்த மத்தேட்டேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாணவன் என்பதாகும், கற்றுக்கொள்கிறவன் என்பதாகும். கற்றுக்கொள்கிறவர்கள் சீஷர்கள். எதை கற்றுக்கொள்கிறவர்கள்? வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் சீஷர்கள். வேதத்தை கற்றுக்கொள்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்க கேட்கிறோம், வேதத்தை படிக்கிறோம். ஆனால் ஆழமான அதனுடைய அர்த்தங்களை, ஆழமான அதன் போதனைகள், வேதம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், இவற்றையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய அளவிலே வேதத்தை கற்றுக்கொள்கிறோமா? அது மட்டுமல்ல, வேதத்தை படித்தவர்கள் மட்டுமல்ல, வேதத்தை படித்து கொண்டே இருக்கிறவர்கள் இந்நாட்களிலே முக்கியம். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சீஷர்கள். வேதத்தை சீஷர்கள் மத்தியிலே முத்திரையிடு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சீஷன்னா வேதத்திலே உருவாகிறவன், வேதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவன், கற்றுக்கொள்கிறவன். ஏனென்றால் வாழ்க்கையில் வேதம் முக்கியம். ஆண்டவருக்கு அடுத்தாற் போல அவருடைய வார்த்தை முக்கியம். உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 138 சங்கீதம் 2 வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியம் என்ன? இரண்டாவதாக கர்த்தரை பின்பற்றுகிறவன் சீஷன். அடிப்படை ரகசியம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லி சீஷத்துவ வாக்கியம் ஆரம்பிக்கிறது. மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சீஷத்துவம் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல. சீஷத்துவம் என்பது ஒவ்வொரு நாளின் அனுபவம். தன்னைத்தான் வெறுத்து, சுய வெறுப்பு சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவை விட எதை அதிகமாக நேசித்தாலும் அது விக்கிரகம். இயேசுவை விட எதை அதிகமாக நேசித்தாலும் அந்த ஆட்கள் சீஷர்கள் என்று எண்ணப்பட மாட்டார்கள். தன்னைத்தான் வெறுத்து, தன்னையே வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் தந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் எனக்காக வாழாமல் இயேசுவுக்காக வாழ்வேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ சாவு எனக்கு ஆதாயம். ஜீவன் என்ற வார்த்தையை வாழ்க்கை என்று மொழிபெயர்க்கலாமே. கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை, நான் அல்ல, கிறிஸ்துவே என்று வாழக்கூடிய வாழ்க்கை. தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய வெறுப்பு என்ன அர்த்தம்? If anyone wants to follow me, let him deny himself. What do you mean by self-denial? சுய வெறுப்புன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப தாழ்த்தணுமோ, அதுக்கு மேலே ரொம்ப தியாகம் பண்ணணுமோ, அதுக்கு மேலே ரொம்ப ஆண்டவருக்காக உழைக்கணுமோ, அதுக்கு மேலே செல்ஃப் டினையல்னா ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சுய வெறுப்புன்னா இந்த உலகத்தில் நான் வாழவே இல்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருப்பதாகும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இன்னொருத்தர் சிலுவை அல்ல, தன் சிலுவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை இழுத்து கொண்டு அல்ல, தரதரவென்று இழுத்து கொண்டு அல்ல, பலாத்காரமாக ஏற்றுக்கொள்வதல்ல, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சந்தோஷமாக சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 14 அதிகாரம் 25 முதல் 33 வரை வாசிக்கும் பொழுது, இயேசுவை விட எதையும் நேசிக்கக்கூடாது. ஆண்டவரே, நேசிக்கப்படத்தக்கவர்கள் எல்லாரிலும் பெரியவர், நேசிக்கப்பட வேண்டியவர் என்ற கருத்தை அங்கே நான் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சீஷர்கள், இரண்டாவதாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள், மூன்றாவதாக கஷ்டங்களை சகிக்கிறவர்கள் சீஷர்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்ற வார்த்தைக்கு பலருக்கு பிடிக்காது. சிலுவை என்ற வார்த்தை பல ஊழியக்காரர்களுக்கும் பிடிக்காது. இன்றைக்கு அவர்கள் போதிப்பதெல்லாம் சிலுவை அல்ல, செழுமை. They don't talk about cross, they talk about prosperity. தப்பு, மிகப்பெரிய தப்பு. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் கஷ்டங்களை சகிப்பார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் திருவிழம் பற்றினார். பாடுகள் பாக்கியங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்காக, சுவிசேஷத்திற்காக, திருச்சபைக்காக, அருட்பணிக்காக பாடுபட வேண்டியது நம்முடைய கடமை. பாடுகள் பாக்கியங்கள்.
பிலிப்பியர் 1 கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அருள் 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 அருளப்பட்டிருக்கிறது. It is granted unto you not only to believe but also to suffer. Granted என்ன அர்த்தம்? graciously gifted ன்னு அர்த்தம். கிருபையாக பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. என்னது? பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு? சீஷர்களுக்கு. இன்றைக்கு பரவச நிலைகளை நாடக்கூடிய பக்த கோடிகள் அநேகர், சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர் சிலர். அந்த சிலர் என்ற கூட்டத்திலே வாழக்கூடிய அளவிலே நாம் வருந்தி அழைக்கப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 3:12 பார்க்கும் பொழுது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், யாவரும்னா யாரு? பில்லி கிராம்ல இருந்து பெனிகின் வர யாவரும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே? நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8:17 நாம் அப்படியாக வாசிக்கிறோம். பாடுபடக்கூடிய வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, நமக்கு பாக்கியமான வாழ்க்கை. நீங்க கரும்பா கம்பா? கரும்பு பிழியப்பட்டால் தான் சாறு, அந்த சாற்றினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டு. இல்லை, நான் பிழியப்பட என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் கரும்பாக்கம் என்று சொல்லி பிழியப்படுதலுக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் கரும்பு அல்ல, வெறும் கம்பு அடித்து கொண்டுதான் இருப்பார்கள். கரும்பாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அன்பிலே கரும்பு, அருட்பணியிலே எறும்பு, தாழ்மையிலே துரும்பு, தைரியத்திலே இரும்பு. இப்படியாக வாழ வேண்டியது ஒவ்வொரு சீஷியனுடைய கடமையாகும். முதலாவதாக சீஷர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள், இரண்டாவதாக அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், மூன்றாவதாக கஷ்டங்களை சகிக்கிறவர்கள், நான்காவதாக கனி கொடுக்கிறவர்கள். ஆவியின் கனி, அருட்பணியின் கனி, முக்கியமாக இந்த 2 முக்கிய கனிகளை கொடுத்து வாழ வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23 பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே கிளர்ந்தெழும்பக்கூடிய கனி, ஆவியின் கனி. கனிகள் அல்ல, கனி, ஒரே கனி, ஆரஞ்சு பழம் போல அதில் உள்ள பல்வேறு சுளைகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த 9 காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 தானா? இல்லையே. எபேசியர் 5:9 3 கனிகள் தனியாக அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றனவே. பிலிப்பியர் 2 இன்னும் சில கனிகளின் அம்சங்களை நாம் அங்கே பார்க்கிறோமே. ஆக ஆவியின் கனியின் அம்சங்களை தரித்து வாழ்கிறவர்கள் சீஷர்கள். ஆவியின் கனி, இது ஜீவியத்தின் கனி. இன்னொன்று அருட்பணியின் கனி, அது ஊழியத்தின் கனி. அது எப்படி? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. யோவான் 15:16 நீங்கள் போய், தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். நீங்கள் போய் ஆத்தும ஆதாயம் என்ற ஊழியத்தின் கனியை கொடுக்க கடவீர்கள் என்பது ஆண்டவருடைய புத்திமதியாகும். ஆக இந்த தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவன் உத்தம குமாரன், இரண்டாவதாக அவன் உண்மையான சீஷன், மூன்றாவதாக அவன் உடன் ஊழியன். நிறைவேற்கு உடன் ஊழியன். முக்கியமாக பவுலுக்கு உடன் ஊழியன் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு சக ஊழியனை குறித்து ஒரு சீனியர் ஊழியன், ஒரு பெரிய ஊழியன் சொல்லக்கூடிய சாட்சியை பார்த்துருவோமா? பிலிப்பியர் 2 எடுங்கள். பிலிப்பியர் 2 பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி. நீங்கள் யாரு? ஊழியக்காரரா? சீனியர் பாஸ்டரா? அசிஸ்டண்டா? கேட்டிகிஸ்டா? சபை ஊழியரா? எப்படிப்பட்ட ஊழியம்? சின்ன ஊழியரா? பெரிய ஊழியரா? ஊழியம்தான். ரெண்டுலையும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இளைய ஊழியராக இருந்தால் நீங்கள் சாட்சி பெற வேண்டும். பெரிய ஊழியரால் 2 பேருக்கு இடையே பனிப்போர் கூடவே கூடாது. சரியா? சாட்சிய பத்திரமா? பிலிப்பியர் 2:19 அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன்.
அதெனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. only one person. 21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். உண்மை. 22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். 23 ஆகையால் என் காரியங்கள் என்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து தீமோத்தேயுவை குறித்து சாட்சி பகிர்வதாக பவுலின் வார்த்தைகளிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். தீமோத்தேயு உடன் ஊழியன். யோவான் மார்க்கு கடந்து சென்ற பிறகு அவனுடைய இடத்தை பூர்த்தி பண்ண வந்த ஊழியன். அது மட்டுமல்ல, சக எழுத்தாளன், பவுலோடு சேர்ந்து எழுதியவன், சக பேச்சாளன், பிரசங்கியார் என்று சொல்லியும் அவனை குறித்து பார்க்கிறோம். சக அப்போஸ்தலன் என்று கூட கொலோசர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயுவை பற்றிய வசனங்களை வேதத்தின் பல இடங்களிலிருந்து தொகுத்து பார்த்தால் அவன் வெட்கப்படாத ஊழியக்காரன், இரண்டாவதாக வேதத்தை போதிக்கக்கூடிய ஊழியக்காரன், மூன்றாவதாக விசுவாசத்திலே திடப்படுத்தும் ஊழியக்காரன் என்று சொல்லி ஒரு நல்ல உடன் ஊழியனாக தீமோத்தேயுவை நாம் பார்க்கலாம். நான்காவதாக உபத்திரவங்களை சகித்தவன். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 18 வசனத்திலே பின்ன தீமோத்தேயுவுக்கு 2 கடிதங்கள் பவுலால் எழுதப்பட்டவை. காரணம், தீமோத்தேயு ஆண்டவருடைய சீஷன், பவுலுக்கும் ஒரு தொண்டன் சீஷன் போல. அவனுக்கு அடிக்கடி பவுல் எழுதக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், தீங்கு அனுபவி, சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி என்று சொல்லி புத்திமதி சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக லிஸ்தீரா என்ற பட்டணத்திலே பவுல் பட்ட பாடுகளை தீமோத்தேயு நன்றாக அறிவான். 14 அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னென்ன பாடுகள் என்ற பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 19, 20 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் தீமோத்தேயு என்று சொல்லி வேதம் அந்த அதிகாரத்திலே பிற அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுலோடு சிறைச்சாலை துன்பத்தை அனுபவித்தவன் தீமோத்தேயு என்று சொல்லி கூட பெற்றைய நாட்களிலே நிருபங்களிலே நாம் வாசிக்கலாம். ஆக பவுலோடு உபத்திரவங்களை துன்பங்களை அனுபவித்தவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்ட பவுல், அவனோடு சேர்ந்து பாடுபட்ட மனிதன் தீமோத்தேயு என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. என்னவெல்லாம் பார்த்தோம் தீமோத்தேயுவை குறித்து? முதலாவதாக தீமோத்தேயு உத்தம குமாரன், இரண்டாவதாக உண்மையான சீஷன், மூன்றாவதாக உடன் ஊழியன், நான்காவதாக உபத்திரவங்களை சகித்தவன், ஐந்தாவதாக உயர்த்தப்பட்டவன். உயர்த்தப்பட்டவன் எபேசு பட்டணத்திலே, எபேசு திருச்சபையிலே போதகனாக நியமிக்கப்பட்டவன். பெற்றைய நாட்களிலே வரலாறு அறிவிக்கிறது, அந்த எபேசு பட்டணத்தின் திருச்சபைகளுக்கு அவன் கண்காணியாக உயர்த்தப்பட்டவன். கண்காணினா பிஷப் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பேராயராக உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தீமோத்தேயு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை. தேவனால் உலக பிரகாரமான மகிமையையும் அவன் பெற்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இது சாத்தியமா? ஆண்டவர் இப்படி செய்வாரா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி தெய்வம் திருமணம் பெற்றி இருக்கிறாரே. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனம். அப்பேற்பட்ட கனத்துக்கு பாத்திரவனாக தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை பெற்றவர்களா? கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. 14 முதலாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மகிமை பெற்றவர்கள், மகிமையோடு வாழ கடமைப்பட்டவர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்த மனுஷன்
தீமோத்தேயு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. நாங்களும் உமக்கு பிரியமான உத்தம குமாரர்களாக, குமாரிகளாக, உண்மையான சீஷர்களாக, சீஷர்களாக, உடன் ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக, உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாக, உம்மால் உயர்த்தப்படுகிறவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.